வணக்கம். நம்ம எல்லாருமே ஒருத்தர் கிண்டல் பண்ணி கேட்டிருப்போம், உனக்கு கொழுப்பு அதிகமா இருக்குன்னு. உண்மையாலுமே கொழுப்பு அதிகமா இருந்தா அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன? கொழுப்பு அதிகமா இருக்குன்னா என்ன? இதுல நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்புன்னு சொல்றாங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு இந்த வாரம் தெரிஞ்சுக்கலாம். கொலஸ்ட்ரால் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா என்னென்ன பிரச்சனைகள் வரும், யாருக்கெல்லாம் அதிகமாகும், இதுக்கு காரணம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் முக்கியமான காரணம் நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம். ரெண்டாவது நம்மளுடைய லைஃப் ஸ்டைல். நம்ம லைஃப் ஸ்டைல் சரியா இல்லைன்னா நமக்கு கொலஸ்ட்ரால் ரொம்ப அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இப்போ நம்மளுடைய வாழ்க்கை முறை ரொம்ப மாறி போயிருக்கு. ஏசி இல்லாம இருக்க முடியாது, ஃப்ரிட்ஜ் இல்லாம இருக்க முடியாதுன்னு நம்ம பேசி கேட்கறவங்க தான் ரொம்ப அதிகம். ஏசி இல்லாமலும் ஃப்ரிட்ஜ் இல்லாமலும் வாழ முடியும் அப்படின்னு இருக்கவங்க ரொம்பவே குறைவான பேர் தான். அப்படி இருக்கவங்களுக்குனால இப்ப அதே மாதிரி ஏசியும் ஃப்ரிட்ஜும் யூஸ் பண்ற அதே அளவுல கொலஸ்ட்ரால், பிபி, டயபெட்டிஸ் எல்லாமே வளர்ந்துட்டு இருக்கு. நம்ம எவ்வளவு அதிகமா இயற்கையை விட்டு தூரமா போறோமோ அவ்வளோக்கு அதிகமா நமக்கு வியாதிகளும் வந்துகிட்டே இருக்கு. நம்ம இந்த கொலஸ்ட்ராலுக்கும் ஏசிக்கும் ஃப்ரிட்ஜுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இந்தியர்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் அதிகமா எண்ணெய் சேர்த்துக்கிற மாதிரி தான் இருக்கு. எண்ணெய் சேர்த்துக்கிட்டாதான் நம்ம உடம்புக்கு ஒத்துக்கும். அந்த மாதிரி எண்ணெய் பதார்த்தங்கள் நம்ம அதிகமா எடுத்துக்கும் போது நம்மளால நம்ம வேலை காரணமாக ஏசில இருக்கிறதையும் தடுக்க முடியல. சுடு தண்ணி தான் குடிக்கணும், இல்ல நம்ம உடம்ப நல்லா பாத்துக்கணும், சூடான உணவு தான் சாப்பிடணும் அப்படின்றது இப்பெல்லாம் நமக்கு இல்லாம போயிருச்சு. ஏன்னா காலையிலேயே நம்ம உணவு செஞ்சு கொண்டு போய் அதை சில்லுன்னு ஆகி அதுக்கப்புறமா தான் அதை சாப்பிடுற மாதிரி இருக்கு. அப்படி சாப்பிடும் போது எண்ணெயும் சாப்பிடுறோம், அதை சில்லுனாக்கியும் சாப்பிடுறோம். நம்ம ஃப்ரிட்ஜ்ல ஒரு நெய் பாட்டில வச்சா என்ன ஆகுது, கட்டி போயிருது. அதே மாதிரிதான் நம்ம உடம்பும். ஒருவேளை நம்ம எண்ணெயோ நெய்யோ சாப்பிட்டுட்டு நம்ம ஆபீஸ்க்கு போறோம், சில்லுன்னு இருக்காங்க அப்படின்னா என்ன ஆகும், நம்ம சாப்பிட்ட அந்த எண்ணெயோ நெய்யோ கட்டி தான் போயிடும். அப்படி கட்டி போயிடுச்சுன்னா என்ன ஆகும், நம்மளுடைய ரத்த நாளங்கள்ல போய் அது கொழுப்பா அடைச்சிக்கும். அப்படி அடைச்சிக்கிறதுனாலதான் நமக்கு பிளட் பிரஷரும் வருது. அது இல்லாம அந்த கொலஸ்ட்ராலா ஃபார்ம் ஆகி நமக்கு ஹார்ட் அட்டாக் வரைக்கும் வரக்கூடிய பெரிய பெரிய வியாதிகள்ல கொண்டு போய் நிறுத்துது. ஒரு சிலர், நான் எந்த வேலைக்கும் போறது இல்ல, ஏசிலே இருக்கிறது இல்ல, எனக்கும் இந்த மாதிரி கொலஸ்ட்ரால் இருக்கே அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வரும். ஏன்னா உடல் உழைப்பு இல்லாதவங்களுக்கும் செரிமான சக்தி ரொம்ப கம்மியா இருக்கும். அப்படி செரிமான சக்தி ரொம்ப கம்மியா இருந்ததுன்னா கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கும். கொலஸ்ட்ரால் ரொம்ப அதிகமா இருக்குன்னா ட்ரைகிளிசரைட்ஸ் அப்படின்றதும் அதிகமா இருக்கும். இப்படி ட்ரைகிளிசரைட்ஸ் அதிகமாச்சுன்னா ஹார்ட் அட்டாக், ஹார்ட் டிசீஸ் எல்லாம் வரத்துக்கு 100% வாய்ப்பு இருக்கு. என்ன பண்ணலாம், இந்த மாதிரி இருக்கும்போது ஏதாவது பண்ணி வீட்டிலவே ட்ரைகிளிசரைட்ஸையும் கொலஸ்ட்ராலையும் குறைக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியும். என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமா நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நம்ம சுடு தண்ணி குடிக்கிறது. சுடு தண்ணி தான் குடிக்கணும் எப்பவுமே அப்படின்றதுல நம்ம எப்பவுமே உறுதியா இருந்தோம்னா கொலஸ்ட்ரால் நம்மள சீண்டவே சீண்டாது. கொலஸ்ட்ரால் வந்தவங்களுக்கு என்ன பண்ணலாம், அவங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு அமிர்தம் என்னன்னு பார்த்தோம்னா சுக்கு. சுக்கு எவ்வளவு அதிகமா எடுத்துக்கிறோமோ, நம்ம தண்ணியில, உணவுல எல்லாத்துலயுமே எவ்வளவு அதிகமா சுக்கு சேர்த்துக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரமா உடம்புல இருக்க கொலஸ்ட்ராலும் குறைஞ்சிரும். நம்ம சைனீஸ் படங்கள்லாம் பார்க்கும்போது, இல்ல சைனீஸ் பத்தி பேசும்போதோ படிக்கும் போதோ கேள்விப்பட்டிருப்போம், அவங்க எப்பவுமே அவங்க கையில அவங்க கிரீன் டீ பாட்டில் வச்சிருப்பாங்கன்னு. கிரீன் டீ அப்படின்றது இன்னொரு அமிர்தம். இந்த கிரீன் டீ எவ்வளவுக்கு அதிகமா குடிக்கிறோமோ அந்த கிரீன் டீக்கு தான் ஃபேட் பிரேக்கிங் ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதனால கொலஸ்ட்ரால நம்ம உடம்புல சேரவே விடாது. சோ இந்த 3 விஷயங்கள், சுடு தண்ணி குடிக்கிறது, சுக்கு தண்ணி எப்பவுமே குடிக்கிறது, அது இல்லாம கிரீன் டீ குடிக்கிறது, இது 3 பண்ணிக்கிட்டே வந்தோம்னா கொஞ்ச நாள்ல, எனக்கு தெரிஞ்சு ஒரே மாசத்துல கண்டிப்பா அவங்களுடைய கொலஸ்ட்ராலும் ட்ரைகிளிசரைட் லெவலும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த HDL கொலஸ்ட்ரால், LDL கொலஸ்ட்ரால்னா என்னன்னு பார்த்தோம்னா, ஹை டென்சிட்டி கொலஸ்ட்ரால் அப்படின்றது தான் HDL கொலஸ்ட்ரால். கொலஸ்ட்ரால் எல்லா மனுஷனுக்குமே உடம்புல இருக்கு. அது இருக்கக்கூடிய அந்த கொலஸ்ட்ராலை சுத்தி இருக்கக்கூடிய கவர் அப்படின்றது தான் ரொம்ப குறிப்பா நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம். அந்த கொலஸ்ட்ராலை சுத்தி இருக்கக்கூடிய கவர் ரொம்ப திக்கா இருந்ததுன்னா அது ஹை டென்சிட்டி கொலஸ்ட்ரால். திக்கா இருந்ததுன்னா அது நம்ம உடம்புலயோ இல்ல பிளட்லயோ எங்கேயும் கலக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால ஹை டென்சிட்டி கொலஸ்ட்ரால் தான் நல்ல கொலஸ்ட்ரால். லோ டென்சிட்டி கொலஸ்ட்ரால் அப்படின்றது நம்ம அந்த கொலஸ்ட்ராலை சுத்தி இருக்கக்கூடிய லேயர் ரொம்ப தின்னா இருக்கும். அது உடம்புல ரத்தத்துல எங்கேயோ போகும்போது கலக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி ரத்தத்துல கலந்தா அது நமக்கு ஹார்ட் பிளாக்ஸ் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் லோ டென்சிட்டி கொலஸ்ட்ரால் அப்படின்றது கெட்ட கொலஸ்ட்ரால். இதுதாங்க வித்தியாசம். லோ டென்சிட்டி கொலஸ்ட்ரால்ன்றது எப்பவுமே கம்மியா தான் இருக்கணும், ஹை டென்சிட்டி கொலஸ்ட்ரால்ன்றது ஹையா இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அர்த்தம். சோ கொலஸ்ட்ரால் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்றவங்க அதுவும் ஒரு பிரச்சனை தான். ஏன்னா அவங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் பசையே இல்லாம இருக்காங்க, அவங்களுக்கு தேவையான அளவு உணவுல போஷாக்கு போய் சேரல அப்படின்னு அர்த்தம்.
அதனால கொலஸ்ட்ராலை நம்ம சாதாரணமா லெவல் மெயின்டைன் பண்ணணும்னா நம்ம இந்தியர்களுடைய செரிமான சக்திக்கும் நம்மளுடைய உடல் அமைப்புக்கும் ஏத்த மாதிரி நம்ம எண்ணெய்களை நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்பெல்லாம் ரொம்ப பயந்து போய் கொலஸ்ட்ராலுக்கும் ட்ரைக்ளிசரைட்ஸ்க்கும் பயந்து போய் எண்ணெயே சேர்க்கறது கிடையாது. இப்படி எண்ணெயும் நெய்யும் சேர்க்காமலே இருந்து பயந்து நமக்கு பல வியாதிகள் வர்றதுதான் காரணமா போய் முடியுதே தவிர நமக்கு ஹெல்தியான ஒரு லைஃப் அமையவே மாட்டேங்குது. ஏன்னா இந்தியர்களுடைய உடல் நெய் எண்ணெய் இதெல்லாம் சேர்த்துக்கிறதுக்காக இதெல்லாத்தையும் செரிமானம் பண்ணக்கூடிய சக்தி இருக்கக்கூடிய ஒரு உடல். இந்த உடல் அமைப்புக்கு நம்ம அதெல்லாம் கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி உடல் உழைப்பையும் கொடுத்தோம்னா இந்த கொலஸ்ட்ரால் பிரச்சனைகள்லாம் எதுவும் வராது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கொலஸ்ட்ரால் இருக்கவங்களுக்கு எல்லாம் ஒரு பஞ்சகர்மா இருக்குன்னா வமன விரேச்சனை, வாந்திக்கும் பேதிக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். இந்த வாந்திக்கும் பேதிக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுல 2 கிலோ நெய் தான் குடிக்க வைப்போம்னா பாருங்க, 2 கிலோ நெய் குடிச்சுமே அவங்க ஒரு 10-15 கிலோ குறைஞ்சிருவாங்க. 10-15 கிலோ குறைஞ்சு என்ன குறையுதெல்லாம் என்ன போகுது அப்படின்னு பார்த்தோம்னா வெளியே போறது எல்லாமே நம்ம எக்ஸ்கிரீட் பண்ணி எடுக்கிறது எல்லாமே அவங்களுக்கு இருக்கக்கூடிய அன்வான்ட் டாக்ஸின்ஸும் ஃபேட்டும் தான். இந்த மாதிரி பஞ்சகர்மா அதாவது வமன விரேச்சனை வாந்திக்கும் பேதிக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்து முடிச்சவங்களை பார்த்தீங்கன்னா 10-15 கிலோ குறைஞ்சிருப்பாங்க. முக்கியமா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அன்வான்ட் ஃபேட்டும் கொலஸ்ட்ராலும் ட்ரைக்ளிசரைட்ஸும் போயிருக்கும். HDL கொலஸ்ட்ரால் டெவலப் ஆயிருக்கும். இந்த மாதிரி இவ்வளோ நல்ல தெரபிஸ் நம்ம கிட்ட இருந்தாலுமே நம்ம பயந்து போய் நம்ம நெய்யும் எண்ணெயும் நம்ம சேர்த்துக்க பயப்படுறோம். நெய்யும் எண்ணெயும் நம்ம சாதாரணமா வீட்டுல இருந்து சேர்த்துக்கிறோம் அப்படின்னா நான் பயப்படாம இருக்கணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெய் எண்ணெய் தாராளமா நீங்க சேர்த்துக்கோங்க. சேர்த்து சாப்பிடுறவங்க என்ன பண்ணணும், எப்பவுமே நெய் சாப்பிடுறவங்க ஏசில இருக்கக்கூடாது, சுடு தண்ணி தான் குடிக்கணும். இது ரெண்டையும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தா நார்மலா கொலஸ்ட்ரால் இல்லாதவங்க தாராளமா எடுத்துக்கலாம். நார்மலா இதை எடுத்துக்கிட்டு இதை தொடர்ந்து சுடு தண்ணியும் சுக்கு தண்ணியும் குடிச்சிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. கொலஸ்ட்ரால் இருக்கவங்க கூட நெய் எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ப்ரொவைடட் நீங்க அந்த நெய் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஏசி இல்லாம இருக்கணும், சுடு தண்ணி தான் குடிக்கணும், சுக்கு தண்ணி தான் குடிக்கணும். அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இன்னொரு ஒரு முக்கியமான பொக்கிஷம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த கொலஸ்ட்ரால் இருக்கவங்களுக்கு மோர் அப்படின்னா தயிர்ல தண்ணி கலந்து அப்படியே குடிக்கிறது கிடையாதுங்க. மோர்னா ஒரு 2 ஸ்பூன் தயிர் போட்டுட்டு நிறைய தண்ணி ஊத்தி அதுல கொஞ்சம் சுக்கு மிளகு திப்பிலி எல்லாம் போட்டு அடிச்சிட்டு ஃபேட்டை ரிமூவ் பண்ணிட்டு அதுல வரக்கூடிய வெண்ணெய் மொத்தத்தையுமே எடுத்த பிறகு அந்த மோரை நம்ம குடிச்சோம்னா அந்த மோர் உடம்புல இருக்க ஃபேட் ஃப்ரீ ஃப்ளோயிங் ஃபேட் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிக்கும். அப்படி அப்சர்வ் பண்ணிட்டு யூரின்ல மோஷன்ல ஸ்வெட்ல எல்லாத்துலயுமே அந்த ஃபேட்டை வெளியே அனுப்பிச்சிடும். அப்படி அனுப்புறதுனால நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் எல்லாமே குறைஞ்சிரும். நம்ம உடல்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் அந்த நச்சு பொருட்கள் எல்லாமே கூட வெளியே வந்துடும். இப்படி தொடர்ந்து நம்ம பண்ணிக்கிட்டே வந்தோம்னா ட்ரைக்ளிசரைட்ஸ் கொலஸ்ட்ரால்ல இருந்து நம்மளை காப்பாத்திக்கலாம். சோ இந்த வாரம் கொலஸ்ட்ரால் ட்ரைக்ளிசரைட்ஸ் இதுல இருந்து நம்மளை எப்படி காப்பாத்திக்கலாம் தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம். இப்பயும் சொல்றேன், கொலஸ்ட்ரால் இருக்கவங்க எண்ணெய் சேர்த்துக்கிறதுக்கு பயப்பட வேணாம். சுடு தண்ணி சுக்கு தண்ணி மோர் இது மூணும் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கக்கூடிய எவ்வளோ ஹை கொலஸ்ட்ராலா இருந்தாலும் ட்ரைக்ளிசரைட்ஸா இருந்தாலும் அதுல இருந்து கம்மி பண்ணக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு நல்ல சத்தான உணவு பழக்க வழக்கத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா நம்ம உடல் அமைப்புக்கு ஏத்த மாதிரி உணவு பழக்க வழக்கங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த வியாதியும் இல்லாமலே இருக்கலாம். அடுத்த வாரம் வேறொரு தலைப்போடு சந்திக்கிறேன். வணக்கம்.